தாய் வீடு நவம்பர் 2025. தலைப்பு 3 நாவல்கள் ஒப்பீடு. கங்கைக்கரையோரம் சிட்டுக்குருவிகளும் வானம்பாடியும் ஒரு வெண்மணற் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது. எழுதியவர் சின்னத்தம்பி குருபரன். வாசிப்பவர் ஜேமா. மனிதர்கள் நாகரிகமடைந்த பின்னர் இங்கு எப்படி எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை இலக்கிய சான்றாதாரங்களின் துணை கொண்டு அறிகிறோம். இலக்கியம் வாழ்க்கையின் அல்லது சமுதாயத்தின் பிரதிபலிப்பு என்றார் அர்னோல்ட். இலக்கியம் சமுதாயத்தில் பிரதிபலிக்கிறது என்பது ரஷ்ய நாட்டறிஞர் மைக்கேல் எம் பாக்கின் கூற்று. இந்த இரு அறிஞர்களும் ஒரே கருத்தையே வலியுறுத்துகின்றனர். இலக்கியம் மானுடத்தில் வாழ்ந்த குறிப்பிட்ட சிலரின் வாழ்வியல் அம்சங்களை, அதன் ஊடாட்டங்களையும் காலத்தின் போக்கிற்கு இணங்க அவர்களது காதல், வீரம், தொழில், இன்ப துன்ப துயரங்கள், உறவு முறைகள், சமய, கலை, கலாச்சார, வாழ்வியல் அம்சங்கள் யாவையும் பிரதிபலிப்பனவாகும். இலக்கிய அறிஞரும் ஆய்வாளருமான N.T. நெயில் ஒரு சமுதாயத்தில் இலக்கிய படைப்புகளின் வெற்றி படைப்பாளர்களையும் வாசகர்களையும் பொறுத்தே அமையும். எனவே படைப்பாளர் பெறும் முக்கியத்துவம் வாசகருக்கு உண்டு. ஒரு நாவல் படைப்பாளர் தனது படைப்பை வாசகருக்கு எவ்வளவு வெற்றிகரமாக தெரிவிக்கிறாரோ அந்த அளவுக்கு அந்த நாவலை பற்றிய முழு நிறைவு ஏற்படும். எனவேதான் நாவலை வாசகருக்கும் படைப்பாளருக்கும் இடையிலான ஒரு மௌன தொடர்பு, A Short History of the English Novel என குறிப்பிடுகின்றார். இக்கூற்று நாவல் ஒன்றை படிக்கும் எழுத்தாளருக்கும் வாசகருக்கும் இடையேயான உறவின் யதார்த்த நிலையை வெளிப்படுத்துகின்றன. நாவலை படைக்கும் படைப்பாளிகள் அதன் கரு, உள்ளடக்கம், உத்தி, வர்ணனை, பாத்திர வார்ப்பு, மொழி நடை, உரையாடல், கதையின் ஆரம்பம், மத்தி, நிறைவு என்பவற்றிலும் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றில் மாற்றங்களை புகுத்த வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக பின்வரும் கூற்று அமைகின்றது. நாவல்களின் கதைக்கருவிலும் வடிவத்திலும் பாத்திர படைப்பிலும் உத்திகளிலும் மாற்றத்தை விரும்பிய வாசகர்கள் நாவல்களின் மொழி நடையிலும் மாற்றத்தை விரும்பி வரவேற்கின்றனர் என மாசே ரஃபி சிங், தமிழ் நாவல் இலக்கியத்தில் புதிய பரிமாணங்கள், 1996, பக்கம் 90 குறிப்பிடுவது கூர்ந்து அவதானிக்கத்தக்கது. இந்த விடயங்களின் அடிப்படையில் இலங்கையின் பிரபலமான 3 நாவல்கள் இக்கட்டுரையில் ஒப்பீடு செய்யப்படுகின்றன. இலங்கையில் புகழ்பெற்ற இலக்கிய ஜாம்பவான்களான செங்கையாழியனின் கங்கைக்கரையோரம், அங்கையன் கைலாசநாதனின் சிட்டுக்குருவிகளும் வானம்பாடியும், ராசரத்னத்தின் ஒரு வெண்மணற் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது ஆகிய நாவல்கள் இக்கட்டுரையில் ஒப்பிட்டு நோக்கப்படுகின்றன. நாவல்கள் 3னதும் கதை, உள்ளடக்கம், கதைப்போக்கு என்பவற்றின் அடிப்படையில் இந்நாவல்களை குறு நாவல்களாகவும் கொள்ளலாம். செங்கையாழியன், அங்கையன் கைலாசநாதன், ராசரத்தினம் ஆகிய மூவரும் 1960களின் பின்னர் எழுத்துத் துறையில் தடம் பதிக்க ஆரம்பித்தவர்கள். மூவரும் இலக்கிய துறையில் பல்துறை சார்ந்து தம்மை இனங்காட்டியவர்கள். அவர்களது எழுத்துக்கள் யாவும் சமகாலத்தில் ஈழத்து இலக்கிய தளத்தில் பெரிதும் பேசப்பட்டன. அவர்கள் மூவரையும் விடுத்து ஈழத்து நாவல் இலக்கிய வரலாறு பேசப்பட முடியாது என்றளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். 3 நாவல்களினதும் கதை பின்னல் 1960க்கும் 1970க்கும் இடையில் நடைபெற்ற உண்மை சம்பவங்களுடன் கற்பனையும் கலந்து பின்னப்பட்டிருக்கின்றன. ஏறக்குறைய 3 நாவல்களினதும் கதைக்கரு, களம் என்பன சில விடயங்களில் ஒன்றுடன் ஒன்று சார்ந்தது போலான உணர்வு ஆழ்ந்து வாசிப்பவர்களுக்கு தென்படும். வறுமையில் வாடும் மக்களின் வாழ்வில் சுபிட்சத்தை ஏற்படுத்தும் கருவியாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெற்றோர் தமது பிள்ளைகள் பல்கலைக்கழகம் சென்று பட்டம் பெற்று அரசு தொழிலில் சேர்ந்து தமது வறுமைக்கும் துன்பத்துக்கும் விடிவினை ஏற்படுத்தி தருவார்கள் என நம்புவதாகவே கதைகள் 3ம் அமைந்திருக்கின்றன. அதற்காகவே சொத்துக்களை அடகு வைப்பதும் விற்பனை செய்தும் பிள்ளைகளை படிப்பிக்கின்றனர்.
அத்தோடு ஆண் பிள்ளைகளை நல்ல வசதியான சொத்து பத்துள்ள இடங்களில் உள்ள பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பதால் கிடைக்கும் சீதனத்தை கொண்டு தமது மற்றைய பெண் பிள்ளைகளையும் வாழ வைக்கலாம் என நம்பும் போக்கும் காணப்படுகிறது. ராசரத்தினத்தின் ஒரு வெண்மணற் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது கதைக்களம் திருகோணமலை ஆலங்கேணி கிராமிய சூழலை மையப்படுத்தி எழுதப்பட ஏனைய 2 நாவல்களும் யாழ்ப்பாணத்தை கதைக்களமாக கொண்டு கீழ்த்தட்டு மக்களின் வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு ஆரம்பமாகின்றன. வறுமை, சீவனத்துக்கான போராட்டங்கள், அதில் படும் துன்ப துயரங்கள், வேதனைகள், வலிகள் ஆகியன கதை மாந்தர்களுக்கூடாக உயிரோட்டமாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. கதைகளின் ஆரம்பம், களவர்ணனை, பாத்திர உரையாடல்கள், மொழிநடை என்பன மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றன. கதையின் உள்ளடக்கத்துக்கு ஏற்ப பாத்திரங்களுக்கு உருவம் கொடுத்து 3 நாவல்களிலும் பாத்திரங்களை உயிருடன் நடமாட விட்டிருந்தமை சிறப்புக்குரியன. 3 நாவல்களிலும் வரும் கதையின் நாயகர்களான சிவராசா, செந்தில்நாதன், தாமோதரம் ஆகிய மூவரையும் கதாசிரியர்கள் புத்திசாலிகளாகவும் வாழ்க்கையின் துன்ப துயரங்களை உணர்ந்து செயற்படக்கூடியவர்களாகவும் முன்மாதிரியானவர்களாகவும் சித்தரித்துள்ளார்கள். நாவல்கள் 3லும் உள்ள பாத்திர வார்ப்புகள் மிக அளவோடு கதையின் உள்ளடக்கத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வகையில் பாத்திரங்கள் புனையப்பட்டிருப்பதை அவதானிக்கலாம். செங்கையாளியனின் கங்கைக்கரையோரம் நாவலின் கதையின் நாயகன் நாயகிகளாக சிவராசா, கங்கா ஆகிய இருவருடன் இணைந்த பிரதான பாத்திரங்களாக கனகசபை, கமலம், சரோசா, செல்லம்மா, சிகாமணி, கோபாலரத்தினம் ஆகியோரும் கதையோட்டத்துக்கு ஏற்ற துணை பாத்திரங்களாக தம்பிராசா, சரோசாவின் தாய் வசந்தி, சுந்தரம், சத்தியலிங்கம் போன்றவர்களும் காணப்படுகின்றனர். இப்பாத்திரங்கள் நாவலில் உயிருடன் நடமாடுவது போலான உணர்வினை ஏற்படுத்தி இருக்கின்றனர். அங்கையன் கைலாசநாதனின் சிட்டுக்குருவிகளும் வானம்பாடியும் நாவலின் நாயகன் நாயகிகளாக செந்தில்நாதன், புஷ்பா ஆகியோரும் கதையோட்டத்துடன் இணைந்த பிரதான பாத்திரங்களாக சிற்றம்பலம், தில்லைவாசன், புனிதா, தவமாசிரியை, ராஜா முதலானவர்களும் காணப்படுகின்றனர். இவர்களுடன் கதையில் இணைந்து கொள்ளும் துணை பாத்திரங்களாக கமலக்கண்ணன், ஐயர், மரகதம், ரேணுகா, காந்தன் உட்பட இன்னும் சில கதை மாந்தர்களும் அவ்வப்போது வந்து கதைக்கு உயிர் துடிப்பை ஏற்படுத்தி செல்கின்றனர். மூதூர் ராசரத்தினத்தின் ஒரு வெண்மணற் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது நாவலின் நாயகன் நாயகிகளாக தாமோதரம், சௌந்தரம் ஆகியோருடன் கதைக்கு உயிர் கொடுக்கும் பிரதான பாத்திரங்களாக மயில் வாகனம், தெய்வானி, சின்னத்தம்பி, அதிபர், நாகேந்திரன், அபிராமி ஆகியோருடன் கதையோட்டத்துக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் பரமன், பாலா, செல்லையா, மணியம், தம்பிராசா போன்றோரும் காணப்படுகின்றனர். 3 நாவல்களிலும் நடமாடிய கதாபாத்திரங்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றமையால் கட்டுரையின் விரிவஞ்சி நாவல்களில் உலா வந்த கதை மாந்தர்களின் பெயர்கள் தேவை கருதி பயன்படுத்தப்பட இருக்கின்றன. கங்கைக்கரையோரம் நாவல் முதலில் சிரித்திரன் சஞ்சிகையில் தொடர்கதையாக வெளிவந்தது. முதல் 1978 நூலுரு பெற்றதில் இருந்து என் போன்ற பலருக்கு பல்கலைக்கழகம் செல்வதற்குரிய அவாவினை தூண்டிய நாவலாக கொள்ளப்பட்டது. அதிலும் பேராதனை பல்கலைக்கழகம் செல்வதற்குரிய கனவு மெய்ப்பட காரணமாக அமைந்தது. இந்த நாவலை வாசித்த பலர் பேராதனை பல்கலைக்கழக சூழலை கனவு கண்டிருக்கின்றனர். பின்னர் பலர் அங்கு சென்று பார்த்து மகிழ்ந்திருக்கின்றனர். இவ்வாறு பெரும்பாலானவர்களில் வாசித்து ரசிக்கப்பட்ட நாவலாகவே அது கொள்ளப்பட்டது. நாவலாசிரியர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் புவியியலை சிறப்பு பாடமாக கற்றவர் என்பதனால் அச்சூழலை அப்பட்டமாக வர்ணித்திருக்கிறார். இந்த கள வர்ணனையை சிட்டுக்குருவிகளும் வானம்பாடிகளும் நாவலில் கூட காண முடியவில்லை. இதனை வெல்லாவளி விவேகானந்தனின் மகாவலி கங்கைக்கரையினிலே 2025 நாவலில் ஓரளவு காணலாம். கங்கைக்கரையோரம் நாவல் 3 பகுதிகளை கொண்டது. நாவலின் பெயருக்கு ஏற்றாற்போல் முதல் 2 பகுதிகளிலும் கதையோட்டம் பேராதனை பல்கலைக்கழக சூழலை மகாவலி கங்கைக்கரை மையப்படுத்தியே அமைக்கப்பட்டுள்ளது. கதையோட்டத்துக்கேற்ற வகையில் கதைக்களத்தை அமைத்து கச்சிதமாக உயிரோட்டத்துடன் கதை நகர்த்தி செல்கிறார் கதாசிரியர்.
கதையை வாசிக்கும் வாசகர்கள் மனதில் உணர்வுகளோடு கலந்ததாக கதை மாந்தர்கள் காணப்படுகின்றனர். அதே போலவே யாழ்ப்பாண கிராமிய சூழலை மையப்படுத்திய கதை நகர்வு யாழ்ப்பாணத்தில் முதல் பகுதியில் ஆரம்பமாகி இறுதி பகுதியில் அங்கேயே நிறைவடைகிறது. சிட்டுக்குருவிகளும் வானம்பாடியும் நாவல் கதையின் நாயகனை வானம்பாடியாகவும் 4 பெண்களை சிட்டுக்குருவிகளாகவும் சித்தரிக்கின்றது. கதைக்களம் கொழும்பில் செந்தில்நாதனின் அச்சுக்கூடத்தில் அவனை பார்த்து நீயும் ஒரு மனுஷனா என ஐயர் ஒருவர் ஆக்ரோஷமாக கேட்பதுடன் விறுவிறுப்பாக ஆரம்பிக்கும் கதை. யாழ்ப்பாண கிராமிய சூழலில் நனவோட்ட நிலையில் சற்று தாமதித்து பொல்காவலை புகையிரத நிலையம் சென்று பேராதனை பல்கலைக்கழகம் சூழலில் சிறிது உலாவி கொழும்புக்கு சென்று அங்கிருந்து யாழ்ப்பாணத்து சூழலுக்குள் நகர்ந்து பின்னர் உச்சம் பெற்று இறுதியில் கொழும்பில் நிறைவுறுகிறது. ஒரு வெண்மணற் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது நாவல் வெண்மணல் சூழ்ந்த ஆலங்கேணி கிராமத்தை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட நாவலாகும். கலவரத்தால் அடித்து நாசமாக்கப்பட்டு புலம்பெயர்ந்து வாழும் ஆலங்கேணி மக்களின் கடந்த கால வாழ்வியலை கூறும் இந்நாவல் வெண்மணற் கிராமம் மீள்குடியேற்றத்துக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதையும் வெளிப்படுத்தி நிற்கிறது. அங்கு நடந்த அவலங்கள், துன்பதுயரங்கள், சீரழிவுகள் என்பவற்றை கதை மாந்தர்களுக்கூடாக கூறும் இந்நாவல் ஆலங்கேணி, தம்பலகாமம், திருகோணமலை, யாழ், நெல்லியடி ஆகிய இடங்களை கதை களங்களாக கொண்டது. நனவிடை உத்தியினூடாக வரலாற்று நோக்கில் உயிர் துடிப்புடன் ஆசிரியரால் கதை கூறப்பட்டிருக்கிறது. கதையின் 90% மேற்பட்ட பகுதி ஆலங்கேணியை மையப்படுத்தியே நகர்ந்து செல்கிறது. 3 நாவல்களில் உருவம், உள்ளடக்கம், உத்தி என்பன சிறப்பாக அமைந்திருக்கின்றன. நாவல் ஆசிரியர்கள் மூவரும் ஈழத்தவர்கள். இம்மூவரும் தமக்கிருந்த மும்மொழி தேர்ச்சியையும் புனைகதை இலக்கிய தேர்ச்சியையும் அனுபவத்தையும் கொண்டு நாவலின் உருவம், உள்ளடக்கம், உத்திகளை அதிகூடுதல் கவனமெடுத்து காத்திரமானதாக ஆக்கியுள்ளனர். உருவம் 3 நாவல்களிலும் சிறப்பு பெறுகிறது. உள்ளடக்கம் கச்சிதமாக அமைந்தாலும் ஒரு சில இடங்களில் சம்பவங்கள் தொடர்பற்று திடீரென மாறுவது போலான உணர்வினை சுவைஞர்களுக்கு ஏற்படுத்தி விடுகின்றன. இது கதை போக்கில் சிறிது தொய்வினை ஏற்படுத்துவதாக அமைந்து விடுகின்றது. நாவல்களில் கதை சொல்லியால் பாத்திரங்களூடாக கதை கூறும் உத்தியும், நனைவிடை உத்தியும், உவமை, உருவகம், தற்குறிப்பேற்றம், உயர்வு நவிழ்ச்சி, முரண்நிலை, முரண் நகை ஆகிய அழகியல் உத்திகளும் இடம்பெறும் பொருள், பாத்திர முக்கியத்துவம் உணர்ந்து சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. கதைகள் சமகாலத்தில் நடந்திருந்த போதிலும் ஒரு வெண்மணற் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது நாவல் 1960களில் நடந்த சம்பவங்களை கதையாக கொண்டுள்ளது. 1990 காலப்பகுதியில் எழுதப்பட்ட இந்நாவல் 1993 நூலாக வெளிவந்தது. சிட்டுக்குருவிகளும் வானம்பாடியும் நாவல் 1970க்கு முன்னர் எழுதப்பட்டிருந்தாலும் 2001 நூலுரு பெற்றது. கங்கைக்கரையோரம் நாவலின் கதை 1970களுக்கு முன்னர் கருக்கண்டு நிகழ்ந்திருந்தாலும் 1976 காலப்பகுதியில் சிரித்திரன் சஞ்சிகையில் தொடராக வெளிவந்தது. முழுமையடையாத அந்நாவல் பூரணப்படுத்தப்பட்டு 1978 வீரகேசரி பிரசுரமாக நூலுரு பெற்றது. நாவலின் உருவம், உள்ளடக்கம், உத்தி என்பவற்றில் கூடுதல் கவனம் எடுத்தது போல் பாத்திர சேர்க்கை, பாத்திர அறிமுகம், பாத்திர வர்ணனை, கள வர்ணனை என்பவற்றிலும் கதாசிரியர்கள் விசேட கவனம் செலுத்தி இருக்கின்றனர். பாத்திரங்கள் யாவும் கதை ஓட்டத்துக்கு வலுச்சேர்க்கும் வகையில் அமைந்ததோடு அப்பாத்திரங்கள் யாவும் உயிருடன் நடமாடி வாசகர்களின் ஆர்வத்தினையும் உணர்வினையும் தூண்டி அதனில் இலயித்திருக்க செய்கின்றன. கங்கைக்கரை ஓரம் நாவலில் சிவராசா, கங்கா, கமலம், சரோசா, கனகசபை, தெய்வ சிகாமணி, கோபாலரத்தினம் ஆகிய பாத்திரங்கள் மனதை விட்டு அகலாதனவாகும். அதில் கங்காவின் பாத்திரம் உச்சத்தை தொட்டு தியாகத்தின் உருவமாக நிற்கிறது. வாசகரிடத்தில் ஏக்கம், தவிப்பு, இரக்கம், கவலை என்பவற்றை ஏற்படுத்திவிட்ட பாத்திரமாக கங்கா மாறுகிறாள். மகாவலி கங்கையை மனதில் கொண்டுதான் கங்கா என்ற பாத்திரத்தை ஆசிரியர் உருவாக்கினாரோ என எண்ண தோன்றுகிறது. அத்தனை அழுத்தமானது அக்கதாபாத்திரம்.
சிட்டுக்குருவிகளும் வானம் பாடியும் நாவலில் நடமாடும் செந்தில்நாதன், புஷ்பா, புனிதம், தவம், ராஜா, சிற்றம்பலம், தில்லைவாசன், ஐயர் ஆகிய மாந்தர்கள் வாசகரிடத்தில் நீங்காது நிலைத்திருப்பர். அதிலும் புஷ்பா என்ற பாத்திர படைப்பு உணர்வுடன் கலந்து என்றும் மாறாத இடத்தை பிடித்து நிற்கிறது. அந்த நாவலை வாசித்தவர்கள் புஷ்பாவை மறக்க மாட்டார்கள். அதேபோல் ஒரு வெண்மணற் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது நாவலின் ஊடாடும் தாமோதரம், சௌந்தரம், மயில் வாகனம், தெய்வானை, சின்னத்தம்பி, அதிபர், நாகேந்திரன், அபிராமி ஆகிய கதாபாத்திரங்கள் மனதை தொட்டவை. அவர்களுள் சௌந்தரத்தின் ஏக்கம், தவிப்பு, எதிர்பார்ப்பு என்பவை வாசகரின் உள்ளத்தை தொட்டு நீங்காத இடம் பிடித்து நிற்கின்றன. நாவலில் சௌந்தரம் நடமாடும் நாயகியாக காட்டப்பட்டிருக்கிறாள். கங்கைக்கரை ஓரம் நாவலை தவிர ஏனைய 2 நாவல்களிலும் பாத்திர வார்ப்பு மிக அளவோடு உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. நாவல்கள் 3லும் பாத்திர அறிமுகத்தில் அவர்களின் குணநலன், பண்புகள், நடத்தை என்பவற்றை வ.வே.சு. ஐயர், சாண்டில்யன், கல்கி, லாசா ரா போன்ற நாவலாசிரியர்கள் போல் அல்லாமல் கதாசிரியர்கள் மூவரும் மிக சுருக்கமாக கதையின் இடையிலும் உரையாடல்களின் போக்கோடும் ஒத்து அறிமுகம் செய்கின்றனர். அத்தோடு பாத்திரங்களின் உடல் தோற்றம், நடை, உடை, பாவனை, அணிகலன்கள், அங்க அசைவுகள், உடல் மொழி, உரையாடல், மௌனம் என்பன இயற்கையோடு ஒப்பிட்டு அளவோடு வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன. கங்கைக்கரை ஓரம் நாவலில் சில இடங்களில் வர்ணனை அதிகரித்து காணப்படுகின்றது. ரசனையை விரும்பி அழகியல் உணர்வோடு வாசிப்பவர்களுக்கு இது பெரிதாக தென்படாது. ஏனைய 2 நாவல்களிலும் பாத்திர வர்ணனை அளவோடு கையாளப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண கிராமிய சூழல், ரயில் பயணம், பேராதனை பல்கலைக்கழகம், அதனோடு ஒத்த சூழல், பகடிவதை நடந்த இடங்கள், இயற்கை வனப்பு, காலநிலை, விரிவுரை மண்டபங்கள், சலசலத்து ஓடும் மகாவலி கங்கை, மாணவர் விடுதிகள், நூலகம், வேலைத்தளம், கொழும்பில் புஷ்பாவின் வீடு, யாழ் வைத்தியசாலை என முன்னைய நாவல்களின் களம் விரிய ஆலங்கேணி கிராமத்தின் சமூக, பௌதிக, பண்பாட்டு சூழல், தம்பலகாமம் கிராமத்தின் இயற்கை வனப்பு, தம்பலகாமம் ஆதிகோணநாதர் ஆலய வருடாந்த உற்சவம் ஆகியவற்றை அளவோடு ராசரத்தினம் சுருக்கமாக வர்ணித்திருப்பதன் மூலம் வாசகர்களை அந்தந்த இயற்கை சூழலுக்கு அழைத்து சென்று தரிசிக்க செய்திருக்கிறார். கள வர்ணனையில் மூவரும் வெற்றி கண்டிருக்கின்றனர் என்றே கூறலாம். கங்கைக்கரை ஓரம் நாவலின் ஒரு சில இடங்களில் கள வர்ணனை சிறிது அதிகமாகவும் உள்ளன. வாசகர் இதனை ஊன்றி அவதானித்து வாசிக்கும் போது மாத்திரமே ஊகித்துக் கொள்ளலாம். ஒரு நாவல் பேசப்படுவதற்கும் தொடர்ந்து வாசிக்கப்படுவதற்கும் பொருத்தமான மொழிநடை பயன்படுத்தப்பட வேண்டும். மொழி என்பது சொல்ல வந்த கருத்தை, செய்தியை வாசிப்பவருக்கு, கேட்பவருக்கு இலகுவாக கொண்டு செல்லக்கூடிய ஊடகமாகும். பயன்படுத்தும் மொழிநடை குறித்த சமூகத்தில் பயன்பாட்டில் உள்ளதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுமாக இருத்தல் வேண்டும். அந்த வகையில் குறித்த நாவல்களின் சரளமான, இலகுவான வட்டார வழக்கு, மொழிநடை பேச்சு வழக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாத்திரங்களின் சமூக அந்தஸ்து, கல்வி நிலை என்பவற்றுக்கு ஏற்றாற்போல் மொழிநடையினை ஆசிரியர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். மொழியை பயன்படுத்துவதில் ஆசிரியர் மூவருக்கும் இருந்த மொழி தேர்ச்சி, அனுபவம், ஆற்றல், ஆளுமை, களப்பிரதேசமாக மாந்தர்கள் மீது கொண்ட பரிச்சயம், விருப்பு என்பன வெளிப்பட்டிருக்கிறது. லாசாரா எஸ். பொன்னுத்துறை, ரஞ்சகுமார் ஆகியோரிடம் காணப்பட்ட வித்துவ நடையினை 3 நாவல்களிலும் காண முடியவில்லை. இயல்பான மொழிநடையில் அமைந்திருப்பது நாவல்களுக்கு சிறப்பு சேர்க்கிறது. கங்கைக்கரை ஓரம் நாவலில் வரும் கதாபாத்திரங்களின் உரையாடல்கள் உள்ளார்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு சொற்களும் உயிர் கொடுக்கப்பட்டு உயிருடன் கலந்த உணர்வாக வெளிப்பட்டிருக்கின்றன. உரையாடல்களின் போது ஒவ்வொரு பாத்திரமும் உயிருடன் நடமாடுவது போலான உணர்வினை கதையில் கையாளப்பட்ட மொழிநடை ஏற்படுத்தி விடுகின்றது. ஒவ்வொரு பாத்திரமும் தத்தம் உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றது. சிவராசனை பல்கலைக்கழகத்துக்கு படிக்க அனுப்புவதற்கு பணத்துக்கு என்ன செய்யலாம் என்பது தொடர்பாக கனகசபை, செல்லம்மா, கமலம் ஆகிய மூவருக்கும் இடையிலான உரையாடல்கள் அவர்களின் உள்ளத்து உணர்வுகளையும் துன்ப துயரங்களையும் தத்ரூபமாக வெளிப்படுத்தி நிற்கின்றன.
சிகாமணி, சரோசா, கோபாலரத்தினம் ஆகியோரின் உரையாடல்களில் உள்ள கிடக்கைகள் வெளிப்பட்டு நிற்கின்றன. அதிலும் கங்கா சிவராசனுக்கு இடையிலான உரையாடல்களில் கங்காவை உச்ச இடத்தில் கொண்டு போய் நிறுத்துகின்றார் ஆசிரியர் செங்கையாழியன். சிவராசன் தனது காதலை வெளிப்படுத்திய போதிலும் கங்கா புத்தி சாதுரியமாக இருசாரரின் குடும்ப நிலவரத்தையும் சிவராசனின் குடும்ப கஷ்டத்தையும் நாசுக்காக எடுத்து கூறி உணர்த்த முயல்வதும், இருதலை கொள்ளி எறும்பு போல் தனது காதலை வெளிப்படுத்த முடியாமல் தவிப்பதும், இறுதியில் மறைமுகமாக தனது சம்மதத்தை மௌனமாக தெரியப்படுத்துவதும் சொற்களுக்கும் உணர்வுகளுக்கும் ஆசிரியர் கொடுத்த முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. தியாகத்தின் உருவமாகவே கங்கா சித்தரிக்கப்பட்டிருக்கின்றாள். கமலமும் கனகசபையும் சிவராசனுக்கு எழுதிய கடிதங்கள், கங்கா சரோசாவுக்கு எழுதிய கடிதம் ஆகியன வாசகரின் மனதில் உள்ள கிளர்ச்சியை ஏற்படுத்தி விடுகின்றன. சிட்டுக்குருவிகளும் வானம்பாடியும் நாவலின் ஆரம்பமே விறுவிறுப்பாக அமைகின்றது. கொழும்பில் அச்சக உரிமையாளரான செந்தில்நாதனுக்கும் ஐயருக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான உரையாடல் உணர்வு பூர்வமாக அமைந்திருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் செந்தில்நாதன், சிற்றம்பலம், தெல்லைவாசன் ஆகியோருக்கிடையே தமது வீட்டில் நடக்கும் உரையாடல் அவர்களின் வறுமை நிலையை தத்ரூபமாக வெளிப்படுத்தி விடுகின்றது. அதேபோல் தனது தந்தையை தவிர எந்த ஒரு ஆடவரையும் ஏறெடுத்தும் பார்க்காதவள் புஷ்பா. யாழ்ப்பாணத்தில் பிரபலமான பாடசாலை விடுதியில் இருந்து படித்தவள். தனது பாடசாலை நண்பியான புனிதாவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கேட்டு மனதார வெறுத்து போனவள் என்பதனால் ஆண்கள் மீதான வெறுப்பு அவளுக்கு ஏற்பட்டிருந்தது. பொல்காவளை ரயில் நிலையத்தில் மரணத்தின் விளிம்பிலிருந்து தன்னை பாதுகாத்த செந்தில்நாதனை கருணையுடன் பார்த்த பார்வை, அதற்கு பின்னரான உரையாடல், தனது உயிரையும் உடலையும் செந்தில்நாதனிடம் அர்ப்பணம் செய்து விட்டது போலான தன்னை மறந்த நிலை, அத்தருணத்தில் சக மாணவர்கள் தன்னையும் செந்திலையும் இணைத்து மிக மோசமாக கேலி கிண்டல் செய்த போதிலும் தன்னை மறந்து கடவுளுக்கும் பக்தைக்கும் இடையேயான உறவை போல் மானசீகமாக வெளிப்படுத்திய புஷ்பாவின் உணர்வை ஆசிரியர் சொற்களுக்கும் மௌனத்துக்கும் உயிர் கொடுத்து சித்தரிக்கின்றார். அந்த உணர்வுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் புஷ்பா நாவலின் இறுதி வரை செந்திலின் பெயரை உச்சரிக்காது மானசீகமாக முன்னிலை உயர்திணையில் அழைப்பது போல் நாவலில் கையாண்டிருப்பது மெச்சத்தக்கது. புஷ்பா தனது காதல் உணர்வினை அடிமனதில் இருந்து வெளிப்படுத்துவது போல் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆசிரியர் வெளிக்காட்டி இருக்கின்றார். இதனை பொல்காவளையில் இருந்து பேராதனை வரையான ரயில் பயணம், பல்கலைக்கழகத்தில் மகாவலி கங்கைக்கரை ஓரத்தில், கொழும்பில் செந்தில்நாதனின் வீட்டில், வைத்தியசாலையில் நடக்கும் உரையாடல் ஒவ்வொன்றும் கண்ணியமான மானசீகமாக உணர்வினை புஷ்பாவின் ஊடாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். புஷ்பா என்ற பாத்திரத்தின் ஊடாக அவளின் காத்திருப்பு, எதிர்பார்ப்பு, ஏக்கம், தவிப்பு என்பனவற்றை வெளிப்படுத்தும் ஆசிரியர் தனது வாழ்க்கையில் செந்திலை தவிர வேறு எந்த ஆணுக்கும் இடமில்லை என்ற மன உறுதியை புஷ்பா கொண்டிருப்பதையும் தத்ரூபமாக சித்தரிக்கிறார். அதனால் இக்கதையில் புஷ்பா உயர்ந்த இடத்தில் உள்ளாள். செந்தில்நாதன் தவமாசிரியை, புனிதா, ரேணுகா, சிற்றம்பலம், ராஜா ஆகியோருக்கு இடையிலான உரையாடல்களும் நீண்டு செல்லாது கரு, உருவம், உள்ளடக்கத்துக்கு ஏற்ற வகையில் சொற்களை கவனமாக கையாண்டிருப்பது பாராட்டத்தக்கது. இந்நாவலிலும் கூட ஒரு கடிதம், இரு தந்திகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஒரு வெண்மணற் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது நாவல் ஓரிரு வருடத்தில் குறுகிய காலத்தில் நிகழ்ந்த உண்மை சம்பவங்களின் தொகுப்பாக அமைந்திருக்கிறது. ஆலங்கேணி கிராமத்தில் தாங்கள் இல்லத்தில் நடக்கும் உரையாடல்கள், மயில் வாகனம், தாமோதரம், நாகேந்திரம், தெய்வானை ஆகியோருக்கு இடையேயான உரையாடல்கள், தமது வீட்டுச் சூழல், வறுமை, துன்ப துயரங்கள், குடும்பத்தை கொண்டு நடத்துவதற்காக தினமும் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், தேடல்கள் என்பன மிக சிறப்பாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. தாமோதரம், சின்னத்தம்பி, அதிபர், பரமன், பாலு ஆகியோருக்கு இடையிலான உரையாடல்கள் கல்வி, காதல், ஊடல், அன்பு, கருணை, எதிர்பார்ப்பு, ஏக்கம் என்பனவற்றை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கின்றன. தாமோதரத்திடமிருந்து காதல், அன்பு, பாசம், திருமண வாழ்வு ஆகியவற்றை எதிர்பார்த்து ஏங்கும் கதாபாத்திரமாகவே சௌந்தரம் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றாள். இங்கு ஒரு தந்தியும் கடிதமும் முக்கியத்துவமுடையதாக அமைகின்றன.
ஆசிரியர் கதையின் உரையாடலுக்கு பயன்படுத்தியிருக்கும் ஒவ்வொரு சொற்களும் பாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்து வாசகரின் முன் நடமாடுவது போலான உணர்வினை ஏற்படுத்தி இருக்கின்றன. அடுத்து 3 நாவல்களின் கதை ஆரம்பம், மத்தி, நிறைவு ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படுகின்றது. முதலாவது 3வது நாவலின் கதைகள் தத்தம் கதை மாந்தர்களின் கிராமிய சூழலில் இருந்து ஆரம்பமாக, 2வது நாவலின் கதை கொழும்பில் செந்தில்நாதனின் அச்சகத்தில் காலை வேளையில் கோயில் ஐயரின் ஆக்ரோஷமான கேள்விகளுடன் ஆரம்பமாகிறது. பின்னர் கதை யாழ்ப்பாணம் நோக்கி செந்தில்நாதனின் கிராமிய வீட்டு சூழலுக்குள் நகர்கிறது. இங்கு 3 நாவல்களின் கதைகளும் பல்கலைக்கழகத்துக்கு சென்று படித்து பட்டம் பெற்று அரசு தொழிலில் இணைந்து கொள்வதன் மூலமே தமது வாழ்க்கை தரம் உயரும் என்ற நம்பிக்கையின் வெளிப்பாடாகவே கதைகள் நகர்கின்றன. சிவராசாவும் செந்தில்நாதனும் பட்டதாரியாகும் கனவுகளோடு கலைப்பிரிவுக்கு தெரிவாகி பேராதனை பல்கலைக்கழகம் செல்கின்றனர். தாமோதரன் வைத்தியராகும் கனவுகளோடு நெல்லியடி மத்திய மகா வித்தியாலயத்தில் உயர்தரம் விஞ்ஞான பிரிவில் கற்கின்றான். கதைகளின் நகர்வின் இடையில் சிவராசா, சரோசா, தாமோதரம், சௌந்தரம் ஆகியோருக்கிடையில் சிறிய காதல் உணர்வு அரும்பி இருப்பது 2 நாவல்களிலும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. மற்றைய நாவலில் செந்தில்நாதன், புஷ்பா இருவரும் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி ரயிலில் சென்று கொண்டிருக்கின்றனர். பொல்காவளை ரயில் நிலையத்தில் இருவரும் ரயிலில் இருந்து இறங்கும் போது ஏற்பட இருந்த மரணத்தில் இருந்து புஷ்பாவை செந்தில் பாதுகாத்ததனால் புஷ்பாவின் உள்ளத்தில் ஆழமாகவும் செந்திலிடத்தில் மென்மையான இனம் புரியாத காதல் உணர்வும் அரும்பி வருவதையும் கதையின் போக்கில் உணர முடிகிறது. 3 நாவல்களின் கதைகளும் இவ்வாறுதான் நகர்ந்து செல்கிறது. நாவல்களின் கதைகளின் மத்தியில் சில திருப்பு முனைகள் உருவாகின்றன. சிவராசா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் வருடத்தில் கற்கின்ற போது கலைப்பிரிவில் கற்பதற்காக 1ஆம் வருட மாணவியாக கங்கா வருகிறாள். இவள் சிறுவயதில் சிவராசனின் வீட்டுக்கு அருகில் குடியிருந்தவள். பகிடிவதையின் போது அறிமுகமாகி பழைய நட்பு புதுப்பிக்கப்படுகிறது. கங்காவின் அழகில் மயங்கிய சிவராசன் மையல் கொள்கிறான். இருவருக்கும் இடையே காதல் மலர்கிறது. பல்வேறு காரணங்களை கூறி நிதானமாக மறுத்து வந்த கங்கா இறுதியில் ஒரு நாள் இரவு விருந்துபசாரத்துக்கு முன்னர் சிவராசன் மனமுருகி காதலை வெளிப்படுத்திய நிலையில் மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம் என்பது போல் வெளிப்படுத்துகிறாள். இது கதையின் முதலாவது திருப்பு முனையாக அமைகிறது. செந்தில் புஷ்பாவிடையே அரும்பியிருந்த காதல் பேராதனை பல்கலைக்கழக மகாவலி கங்கை கரையில் மலையட்டை கங்காவை கடித்த பின்னர் உறுதி செய்யப்பட்டு இருவரினதும் இரு குடும்பத்தாரினதும் எதிர்கால நன்மை கருதி பட்டப்படிப்பு முடியும் வரை தனிமையில் சந்திப்பதில்லை என்ற உறுதிமொழியோடு செல்கின்றனர். விடுதிக்கு சென்ற செந்தில்நாதனுக்கு அன்று பகல் கடிதம் ஒன்று கிடைக்கிறது. அக்கடிதத்தினை செந்திலின் அண்ணன் தில்லைவாசன் எழுதியிருந்தான். கொழும்பு பிரதம அஞ்சல் அலுவலகத்தில் தொழில் கிடைத்தமைக்கான நியமன கடிதமும் அதற்குள் இருந்தது. கடமை ஏற்பதற்கு 2 தினங்கள் மாத்திரம் இருந்தமையால் புஷ்பாவுக்கும் விரிவுரையாளர் கமலக்கண்ணனுக்கும் கடிதம் எழுதி நண்பனிடம் கொடுத்துவிட்டு அன்றிரவே புறப்படுகிறான். இது சிட்டுக்குருவிகளும் வானம்பாடியும் கதையின் முதலாவது திருப்பு முனையாகும். ஒரு வெண்மணற் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது நாவலின் கதையின் மத்தியின் பின்னர் தந்தை மயில் வாகனம் இறந்து விட்டதாக தாமோதரத்தின் அண்ணன் நாகேந்திரன் சின்னத்தம்பி அதிபருக்கு அனுப்பிய தந்தி இக்கதையின் பிரதான திருப்பு முனையாக அமைகிறது. கமலம் சிவராசாவுக்கு எழுதி அனுப்பிய உருக்கமான கடிதம் கங்காவின் கையில் கிடைத்தமை 2வது திருப்பு முனையாகும். சரோசா தனது பாடசாலை நண்பியான கங்காவுக்கு அத்தான் சிவராசனை தனக்கு விட்டு கொடுக்குமாறு உருக்கமாக எழுதிய கடிதம் கங்கைக்கரையோரம் கதையின் 3வது திருப்பு முனையாகும். புஷ்பா, செந்தில் இருவரும் தீர்மானித்தபடி விரதம் காத்து கொண்டிருந்தனர். இவ்வேளையில் செந்திலின் அண்ணன் தில்லைவாசனின் இறப்பு சிட்டுக்குருவிகளும் வானம்பாடியும் கதையின் 3வது திருப்பு முனையாகும். தாமோதரன் உயர்தர பரீட்சை எழுதி முடித்து வந்த பின்னர் விரக்தியில் தனக்கு கிடைக்காத பல்கலைக்கழக கல்வி தம்பிமாருக்கும் தங்கைமாருக்கும் கிடைக்க வேண்டும், அவர்களுக்காக தனது வாழ்க்கையை தியாகம் செய்ய முடிவு செய்வது ஒரு வெண்மணற் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது நாவலின் கதையின் 2வது திருப்பு முனையாகும்.
தாமோதரம் சௌந்தரத்திடம், நீ இனிமேலும் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளாதே என கூறிய போது சௌந்தரம், இன்னமும் வளர்த்து கொள்வதற்கு நான் முட்டாளும் அல்ல, சுயமரியாதை இல்லாதவளும் அல்ல, தயவு செய்து என்னிடம் கதைக்க வேண்டாம். இந்த வருஷம் SSCயை நிச்சயமாக பாஸ் பண்ணுவேன். அதன் பிறகு என்னாலும் சுதந்திரமாக நிமிர்ந்து நிற்க முடியும் என கூறிய கருத்து அவளின் மன உறுதியை எடுத்து காட்டுகிறது. நாவல்களின் இறுதிக்கு முன்னரான சில சம்பவங்களையும் இவ்விடத்தில் எடுத்து கூறுவது பொருத்தமாக இருக்கும். பல்கலைக்கழகத்தில் இறுதியாண்டு பரீட்சையின் இறுதி நாள் சிவராசன் பரீட்சை முடிந்து கவலையோடு வருகிறான். கங்காவும் தன் கவலைகளை அடிமனதில் அடக்கி வைத்தவளாக பில்லரிங் செக்ஷனில் நின்று கொண்டு புன்சிரிப்புடன் வரவேற்கிறாள். பல்கலைக்கழக வாழ்க்கையிலும் தனிப்பட்ட இருவரினது வாழ்க்கையிலும் இருவருக்கும் இன்று இறுதி நாள். சிவராசனால் கங்காவை மறக்க முடியவில்லை. கங்கா தன் நண்பி சரோசாவுக்காக தனது வாழ்க்கையை விட்டு கொடுத்து பிரிய முடியாமல் வேதனைகளை சுமந்து கொண்டு பிரிந்து செல்கிறாள். இடிந்து போய் எல்லாம் இழந்தவன் போல் திக்பிரமை பிடித்தவனாக அவளையே பார்த்தபடி நிற்கிறான். இது கங்கைக்கரையோரம் நாவலின் 4வது திருப்புமுனை. மழையில் நனைந்து கொண்டு வலிகள் வேதனைகளோடு சிகாமணியுடன் ரூமுக்கு சென்றவனுக்கு சிவராசனின் தந்தை கனகசபை எழுதி அனுப்பிய கடிதம் கிடைக்கிறது. அக்கடிதம் கதையின் இறுதி திருப்பமாகும். சிட்டுக்குருவிகளும் வானம் பாடியும் நாவலில் ராஜா சிற்றம்பலத்துக்கு அனுப்பிய தந்தியை பார்த்த புனிதா விஷம் குடிப்பதும் சிற்றம்பலம் செந்திலுக்கு தந்தி மூலம் தெரியப்படுத்தி உடன் வருமாறு தந்தி அனுப்புவதும் இக்கதையின் இறுதி திருப்பங்களாகும். நாவலின் இறுதி முடிவு கதையில் திருப்பத்தையும் வாசகரின் எதிர்பார்ப்பையும் கதை சொல்லியின் இலக்கையும் உள்ள கிடக்கையையும் நிறைவு செய்வதாக அமைய வேண்டும். ஓரிரண்டை தவிர பெரும்பாலும் வாசகர்கள் மகிழ்ச்சிகரமான நிறைவினையை எதிர்பார்ப்பர். கதையின் இறுதி முடிவு வாசகர்கள் மீது திணிப்பதாகவோ அவர்களை கவலையில் ஆழ்த்துவதாகவோ அமைவது கதையோட்டத்துக்கு பொருத்தமாக அமையாது. இங்கு எடுத்துக்கொண்ட 3 நாவல்களும் உண்மை சம்பவங்கள் என்பதை ஆசிரியர்களும் அதனை சார்ந்தவர்களும் குறிப்பிடுகின்றனர். இருந்தும் இறுதி முடிவில் சில நெருடல்களும் தென்படுகின்றன. முதல் நாவலில் நாயகி கங்காவை அறிவு சாதுரியம் முதிர்ச்சி கொண்ட பெண்ணாக சித்தரித்து இறுதியில் தியாகத்தின் உருவமாக அவள் காட்டப்படுகிறாள். சிவராசா கங்காவை பிரிந்த சோகம், ஏக்கம், கவலைகளோடு சரோசாவை திருமணம் செய்கிறான். கங்கா சரோசாவுக்கு எழுதிய கடிதம் எதிர்பாராமல் சிவராசாவின் கையில் கிடைக்கிறது. அதில் அதிர்ஷ்டம் என்பது எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை. நான் துரதிர்ஷ்டம் பிடித்தவள். உன் நத்தானை உன்னிடம் திருப்பி தந்து விட்டேன். சரோ, எனக்காக உன்னிடம் ஒன்றைத்தான் யாசிக்கிறேன். எப்போதாவது அவரிடம் எனக்காக சொல், அவரின் கங்கா அவரை ஒரு காலும் ஏமாற்றவில்லை என்று. கடைசி நாள் அவரிடம் சொல்லியதெல்லாம் மனமறிந்த பொய் என்று சொல். இதயத்தை கல்லாக்கி அவரின் இதயத்தை சுக்கல் சுக்கலாக்கி விடை பெற்றேன் என்று சொல். அதற்கு மேல் அவனால் வாசிக்க முடியவில்லை. சிவராசாவின் இதயம் அழுதது. கங்கா, என் அன்பே, உன்னை நான் இழந்து விட்டேன் என கதை நிறைவடைகிறது. அழியாத கோலமாக சிவராசனின் மனதில் கங்கா மீண்டும் நீங்காத இடம் பிடித்து விட்டாள். 2வது நாவலில் சிட்டுக்குருவிகள் பறக்கின்றன. வானம்பாடி மாய்ந்து விடுகிறது. என்னமோ தெரியவில்லை, சிற்றம்பலத்தின் குடும்பம் துரதிர்ஷ்டவசமானதுதான். மனைவி செந்தில் உட்பட 6 பேர் இறந்துவிட்டனர். புஷ்பா செந்திலுக்காக 4 வருடம் காத்திருந்து திருமணம் செய்யாத விதவை. புனிதா தில்லைவாசன் இறந்த பின்னர் செந்தில் தனக்கும் தனது பிள்ளைக்கும் வாழ்வு தருவான் என காத்திருந்து ஏமாந்த விதவை. செந்தில் மீது ரேணுகாவுக்கு ஒரு தலைக்காதல். தவம் டீச்சருக்கும் பழைய நினைவுகள் உள்மனதில் ஒரு நெருடலாக இருக்கிறது. சிவராசனை மனதில் பதித்தவாறும் நன்றி உபகாரமாகவும் தினமும் முருகன் சிலையை வழிபடுகிறாள். சுவரில் பழைய பானையை ஓட்டையிட்டு யாரோ அரைந்து கொடுத்த கூட்டை பெரிதாக நம்பி சீழ்க்கை அடித்து சப்தித்து மகிழ்ந்திருக்கின்றன. அவற்றின் மத்தியில் ஒரு வானம்பாடியேனும் இல்லை. அது என்றோ எங்கோ பறந்து விட்டதே என்று கதை முற்று பெறுகிறது. 3வது நாவலில் தாமோதரம் சௌந்தரம் இருவரும் காதலர்களாக பல எதிர்பார்ப்புகளுடன் வாழ்கின்றனர். ஆசிரியர் கலாசாலையில் பயிற்சி பெற்று கொண்டிருந்த தாமோதரம் ஆசிரியர் நியமனம் கிடைத்த சௌந்தரத்துக்கு தனது ஞாபகார்த்தமாக விதி என்ன செய்யும் என்ற நூலை பரிசளித்திருந்தான்.
அந்நூலின் முன்பக்கத்தில் உள்ளே பக்கம் ஒன்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனை வாசித்த சௌந்தரம், கிருஷ்ணா, நேருவால் மட்டுமல்ல, என்னாலும் காத்திருக்க முடியும். 12 ஆண்டுகள் அல்ல, யுகம் யுகாந்திரமாக என்னாலும் காத்திருக்க முடியும். என்றைக்கும் ஏழல் பிறவிக்கும் உம்மோடு உற்றோமையாவோம், உமக்கே நாம் அன்பு செய்வோம் என்ற திருப்பாசுர பாடலடியுடன் கடிதத்தை உருக்கமாக நிறைவு செய்திருந்தாள். அத்தோடு கதையும் முற்று பெறுகிறது. நாவல்களில் வரும் நாயகிகளான கங்கா, சௌந்தரம் மத்திய வர்க்கத்தைச் சேர்ந்த கதை மாந்தர்கள். புஷ்பா உயர் வர்க்கத்தைச் சேர்ந்தவள். அவளும் நடத்தையில் மத்திய தரத்தை போன்றவள்தான். 3 கதையின் நாயகிகளையும் அறிவு, அனுபவம், சாதுரியம் நிறைந்த பெண்களாக சித்தரித்திருப்பது நாவலாசிரியர்களின் சாதுரியம். இந்த 3 பாத்திரங்களும் வாசகர்களிடத்தில் பெண்ணியம் மீதான பரிவு, இரக்கம், கருணையை ஏற்படுத்தி விடுகின்றன. இந்த 3 நாவலையும் வாசிப்பவர்களிடத்தில் இத்தகைய ஐயம் நிச்சயம் ஏற்படும். கதையின் போக்குக்கு ஏற்ப நாவல்களின் முடிவுகள் அமைந்திருக்கின்றன. உண்மை சம்பவங்கள் என்பதனால் கங்கா, புஷ்பா, சௌந்தரம் ஆகிய பாத்திரங்கள் மீது கதாசிரியர்களால் திருப்பு முனையை ஏற்படுத்த முடியவில்லை என்பதற்கும் இடம் உண்டு. தாமோதரத்துக்கும் சௌந்தரத்துக்கும் திருமணம் நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். ஆனால் கங்கா, புஷ்பா, புனிதா மூவரும் பரிதாபத்துக்குரியவர்கள். இதில் சரோசா, தமம் டீச்சரும் குறிப்பிடத்தக்க பாத்திரங்கள். பல்கலைக்கழகங்களில் நடந்தேறும் காதல் பெரும்பாலும் திருமணத்தில் முடிவதில்லை என்ற மாயை பலரிடம் நிலவுகிறது. கண்டிமலையும் கம்பஸ் காதலும் ஒன்றுதான் என்பது போல் சிவராசன் கங்கா, செந்தில்நாதன் புஷ்பா காதலும் 2 நாவல்களில் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கு உரமூட்டுவது போல் மெடிகோ சபாநாயகம் வசந்தி காதல் முறிவடைவதும் கங்கைக்கரையோரம் காதலில் வரும் ஒரு தகவல். பல்கலைக்கழகத்தில் தோன்றிய உண்மை காதல்கள் பெரும்பாலும் திருமணத்தில் நிறைவேறி இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. 3 நாவல்களிலும் கதை நாயகர்களாக கட்டமைக்கப்பட்டிருக்கும் சிவராசா, செந்தில்நாதன், தாமோதரம் ஆகிய மூவரும் உரிய வேளையில் உரிய சிறப்பான தீர்மானங்களை எடுக்க முடியாதவர்களாகவும், உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு திடீரென தீர்மானம் எடுத்து கதையில் திருப்பு முனையை ஏற்படுத்தி இருப்பது போலான உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. கங்கா, சிவராசனிடம் இருவரினதும் குடும்ப சூழல், லட்சியம், கடமை, பொறுப்பு, எதிர்பார்ப்புகள் என்பன பற்றியெல்லாம் எடுத்து கூறி காதலர்களாக இருப்பதையும் விட நண்பர்களாக இருப்போம் என பலவாறு அறிவுரை கூறியிருக்கிறாள். இருவருக்கும் இடையே அரும்பி விட்டிருந்த காதல் வெளிப்படுத்தப்பட்டு காதலர்களாகி நிர்பந்தம் காரணமாக தியாகத்தில் பிரிகிறது. சிவராசாவின் கதாபாத்திரம் எதையும் அனுசரித்து போகக்கூடிய மென்போக்கானதாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. தனது குடும்ப வறுமை, படிப்பு, எதிர்காலம் பற்றிய எதிர்பார்ப்பு, வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள், தாய் சகோதரங்களின் இழப்பு, அதனால் ஏற்பட்ட விரக்தி, ஏக்கம், தவிப்பு கொண்டதாக செந்தில்நாதனின் பாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. புத்தி சாதுரியமாக தீர்மானம் எடுக்க முடியாத தன்மை ஒன்றில் நிலைத்திருப்பு இல்லாமை, புஷ்பாவின் காதலின் மீது கொண்ட ஐயம், புஷ்பா தனது அந்தஸ்து, கௌரவம், தான் வாழ்ந்த வாழ்க்கை என்பவற்றையெல்லாம் விட்டு கொடுத்து காதல், பக்தியினால் செந்திலை நெருங்கிய போதெல்லாம் எடுத்தறிந்து பேசும் பண்பு காணப்படல், அதற்கு தமது குடும்ப சூழலும் புஷ்பாவின் தந்தை ராஜா மீது கொண்ட பயமும் காரணமாக இருக்கலாம். அது மாத்திரமன்றி கிடைத்த அரச தொழிலில் நிலைத்திருக்காமை, புனிதாவை பிடித்திருக்கிறதா என தவம் டீச்சர் புனிதாவுக்கு முன்னால் வைத்து கேட்டபோது ஆம் என்று கூறி அவளின் உள்ளத்தில் ஆசையை வளர்த்தமை, பின்னர் தமையன் தில்லைவாசனுக்கு திருமணம் செய்து கொடுத்தமை, தில்லைவாசனின் இறப்பு, கைக்குழந்தையுடன் புனிதா செந்திலை நேசித்தல், அவனையே நம்பியிருத்தல், இது தெரிந்தும் கூட உரிய தீர்மானம் எடுக்காமை, சில சந்தர்ப்பங்களில் புஷ்பாவை மறந்தது போல் நடந்து கொள்ளல் ஆகிய செந்திலின் மீது வாசகருக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்துகிறது. அத்தோடு செந்திலின் குடும்பத்தை துரதிர்ஷ்டமாக காட்டி செந்திலையும் சாகடித்து இருவரை விதவைகளாக ஆக்கி இருப்பதும் வாசகருக்கு ஒரு தவிப்பை ஏற்படுத்தி இருக்கும். இதே போலான கதையின் முடிவொன்றினை ஆசிரியர் கடற்காற்று நாவலிலும் காட்டியுள்ளார். அதில் இடம்பெறும் சபமாலை, அண்ணா ஆகிய கதை மாந்தர்களும் இவ்வாறே அமைகின்றனர். செந்திலை போன்றதொரு குணப்பண்பினை கொண்ட கதாபாத்திரமாக தாமோதரத்தை ஆசிரியர் காட்டியிருக்கின்றார். சௌந்தரத்தின் மனதை அடிக்கடி நோகடிக்கின்ற கதாபாத்திரமாக தாமோதரம் காணப்படுகின்றான்.
தந்தை இறந்த பின்னர் வைத்தியராகும் கனவை கைவிட்டமை, சுயபலத்தில் நம்பிக்கை வைப்பதில் தடுமாற்றம், முரண்நிலை, சில வேளைகளில் உறுதி இழத்தல் என வரும் தாமோதரம் பாத்திரம் சொல்லம்புகளால் சௌந்தரத்தின் மனதை அடிக்கடி நோகடிக்கின்றான். இது சௌந்தரத்தின் மீது ஒரு பரிவுணர்வை ஏற்படுத்துகின்றது. ஆசிரியர் ஒரு அத்தியாயத்தை சேர்த்து இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து கதையை நிறைவு செய்திருக்கலாம் என்பது கதையை வாசித்த பலரின் அபிப்பிராயமாகும். கல்கியின் சோலைமலை இளவரசி 1994 என்ற வரலாற்று நாவலில் மாரணந்தேல் நாட்டின் இளவரசன் உலகநாத தேவருக்கும் சோலைமலை இளவரசி மாணிக்கவல்லிக்கும் இடையே பிரிக்க முடியாத அற்புத காதல். சோலைமலை மன்னர் ஆரம்பத்தில் எதிர்த்து பின்னர் சம்மதிக்கிறார். பிரித்தானிய ஆளுநர் செய்த சதியால் இளவரசி தற்கொலை செய்கிறாள். பிரித்தானிய படையால் உலகநாதன் சுட்டு கொல்லப்படுகிறான். அந்த இருவரும் 100 வருடங்களின் பின்னர் குமாரலிங்கம் பொன்னம்மாவாக பிறந்து அதே இடத்தில் சந்தித்து மீண்டும் இருவரும் தீவிரமாக காதலிக்கின்றனர். இறுதியில் இருவரும் சேராமல் பொன்னம்மா தான் சோலைமலை இளவரசி மாணிக்கவல்லியாக பாவனை செய்து மாரணந்தால் இளவரசர் தன்னை திருமணம் செய்ய வருவார் என கூறி புத்தி பேதலித்து போயிருக்கிறாள். குமாரலிங்கம் மனம் வருந்தி பாலசாமியாராக மாறி கோயிலில் இருக்கிறார். கதையின் ஆசிரியர் வாசகருக்கு ஏமாற்றத்தை கொடுக்காமல் 100 வருடங்களின் பின்னர் பிறந்த இருவரையும் இணைத்து வைத்திருக்கலாமே என்பது கதையை வாசித்த பலரின் வினாவாக இன்று வரை இருந்து வருகிறது. செங்கை ஆழியனின் காட்டாறு நாவலிலும் இதே மாதிரியானதொரு முடிவொன்றை அவதானிக்கலாம். கதையின் நாயகன் சந்தனத்தை செவ்வந்தி புவனேஸ்வரி இருவரும் காதலிக்கின்றனர். செவ்வந்தி இளம் விதவை. தனது லட்சியத்தின் மத்தியில் அவளையே சந்தனமும் காதலிக்கிறான். ஒருதலை காதல் புவனத்தினுடையது. ஊர் சியாமனால் கற்பழிக்கப்பட்டு செவ்வந்தி இறந்துவிட கதை நிறைவடைகிறது. கதையின் திருப்பு முனையாக இருவரையும் இணைத்து வைத்திருக்கலாம் என்பது பல வாசகர்களின் அபிப்பிராயமாகும். அங்கையன் கைலாசநாதனின் கடற்காற்று நாவலில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற செபமாலை இறக்கிறான். மனைவி அண்ணாவும் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளியான மகனும் ஆதரவற்றோர் ஆகின்றனர். அண்ணாவின் கட்டுமஸ்தான உடலை அனுபவிப்பதற்காக முத்துமாணிக்கம் காமவரியுடன் அலைகிறான். பாதுகாப்பற்ற அவளும் பயந்து பயந்து விலகிச் செல்கிறாள் என கதை பரிதாபமாக நிறைவுறுகிறது. இக்கதையும் உண்மை சம்பவமாக இருந்த போதிலும் கதைக்காக செபமாலையை உயிருடன் வாழ வைத்திருக்கலாம் என்பதும் பல வாசகரின் கருத்தாகும். திரைப்படம், குறுந்தொடர், நெடுந்தொடர், காவியம், நாவல் என்பவற்றிலும் சுவைஞர்களில் பெரும்பாலானோர் சுபமான முடிவினை எதிர்பார்ப்பதே வழக்கம். சுவைஞரை திருப்திப்படுத்த முடிவுகள் அதன் மீதான ஆர்வத்தை குறைத்து விடுவதும் உண்டு. 3 நாவல்களிலும் ஆசிரியர்கள் கதை சொல்லியாக பெரும்பாலும் நனவிடை உத்தியை பயன்படுத்தி கதை மாந்தர்களுக்கூடாக நடந்து முடிந்த சம்பவங்களை மிக நுணுக்கமாகவும் கச்சிதமாகவும் நகர்த்தி சென்றிருக்கின்றனர். இடையிற்கிடையே கதைகளில் சிற்சில தொய்வுகள் காணப்பட்டாலும் ஆசிரியர்கள் அதனை தமது ஆற்றலால் தடைப்பட்டு நிற்காமல் சாதுரியமாக கதைகளை நகர்த்தி சென்றிருக்கின்றனர். கதையை நகர்த்தி செல்வதில் புகழ்பெற்ற எழுத்தாளர்களான செங்கை ஆழியான், அங்கையன் கைலாசநாதன், ராசரத்தினம் மூவருமே தமக்குரிய பாணியில் பாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்து மணக்கண் முன் நடமாட விட்டிருந்தமை பாராட்டத்தக்கதாகும். நன்றி.